கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலன் ஆனார். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாயிருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்புக் கொடுப்பார். எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். சகலத்தையும் அவருடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினாரே, ஆகிலும் சகலமும் அவருக்கு கீழ்ப்படுத்தப்பட்டது என்று சொல்லியிருக்கும்போது சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினவர் கீழ்ப்படுத்தப்படவில்லை என்பது வெளியரங்கமாயிருக்கிறது. சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும்போது தேவனே சகலத்திலும் சகலமுமாயிருப்பதற்கு குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார். மேலும் மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் மரித்தவர்களுக்காக ஞானஸ்நானம் பெறுகிறவர்கள் என்ன செய்வார்கள்? மரித்தவர்களுக்காக ஏன் ஞானஸ்நானம் பெறுகிறார்கள்? நாங்களும் ஏன் எந்நேரமும் நாச மோசத்திற்கு ஏதுவாயிருக்கிறோம்? நான் அனுதினமும் சாகிறேன். அதை நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினால் உங்களை குறித்து நான் பாராட்டுகிற மேன்மையைக் கொண்டு சத்தியமாய் சொல்லுகிறேன். நான் எபேசுவிலே துஷ்ட மிருகங்களுடனே போராடினேன் என்று மனுஷர் வழக்கமாய் சொல்லுகிறேன். அப்படி போராடினதினாலே எனக்கு பிரயோஜனம் என்ன? மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் புசிப்போம், குடிப்போம், நாளைக்கு சாவோம் என்று சொல்லலாமே. மோசம் போகாதிருங்கள். ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். நீங்கள் பாவம் செய்யாமல் நீதிக்கேற்க விழித்துக்கொண்டு தெளிந்தவர்களாய் இருங்கள். சிலர் தேவனைப் பற்றி அறிவில்லாதிருக்கிறார்களே. உங்களுக்கு வெட்கமுண்டாக இதைச் சொல்லுகிறேன். கிறிஸ்து முதற் பலனானார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிர்த்தெழுவார்கள் என்று பவுல் உபதேசம் பண்ணுகிறார். கிறிஸ்துவுக்குள் அநேகர் நித்திரை அடைந்திருக்கிறார்கள். அவர்கள் உயிர்த்தெழுவதற்கு முன்பாக கிறிஸ்து மரித்தோரில் இருந்து முதலாவதாக உயிர்த்தெழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினால் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களும் உயிர்த்தெழுவார்கள். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நம்முடைய உயிர்த்தெழுதலுக்கு அச்சாரமாயிருக்கிறது. அப்போஸ்தலர் பவுல் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலையும் நம்முடைய உயிர்த்தெழுதலையும் விவரிப்பதற்காக முதலாம் ஆதாமுக்கும் இரண்டாம் ஆதாமுக்கும் இடையில் உள்ள சம்பந்தத்தை தெளிவுபடுத்துகிறார். ஆதாமின் பாவத்தினால் நாம் எல்லோருமே பாவத்திற்குள்ளாக மரிக்கிறோம். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுகிற வல்லமையினால் பாவத்திற்குள் மரித்திருக்கிற நாம் எல்லோரும் உயிரோடு எழுப்பப்படுகிறோம். ஆதாமுக்குள் எல்லோரும் மரித்து போவார்கள். அவர்கள் எல்லோரும் கிறிஸ்துவுக்குள் உயிர்ப்பிக்கப்படுவதில்லை. கிறிஸ்துவுக்குள் மரித்தோர் மாத்திரமே அவருக்குள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இவர்கள் கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்கள். இவர்களில் இயேசு கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழுந்து முதற் பலன் ஆனார். அதன் பின்பு கிறிஸ்து வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையினால் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். மனுஷனால் மரணம் உண்டாயிற்று, மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் பாவத்திற்குள் மரித்து போனார்கள். கிறிஸ்துவுக்குள் அவருடையவர்கள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் வரிசையாக உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவான். முதற்பலனானவர் கிறிஸ்து. கிறிஸ்துவே முதலாவதாக உயிர்ப்பிக்கப்படுவார். அதன் பின்பு கிறிஸ்து வருகையில் அவருடையவர்கள் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அந்த வரிசை எப்படி இருக்கும் என்பது நமக்கு தெளிவுபடுத்தப்படவில்லை. கிறிஸ்துவே முதற்பலனானவர் என்றும் அவரே முதலாவது உயிர்த்தெழுவார் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதன் பின்பு கிறிஸ்துவின் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவனவன் தன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவான் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது.
இந்த வரிசை நமக்கு வெளிப்படுத்தப்படாத ரகசியமாகவே இருக்கிறது. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் ஒரு உண்மை சம்பவம். எல்லோரும் உயிர்த்தெழுவார்கள் என்பதை கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நிச்சயப்படுத்துகிறது. நித்திரை அடைந்தவர்கள் என்பது மரணத்தை குறிக்கும் வாக்கியம். இது ஆத்ம நித்திரையை குறிக்காது, சரீர நித்திரையை குறிக்கும். மரிக்கும் பொழுது சரீரம் மரித்து மண்ணுக்கு திரும்புகிறது. ஆத்மாவும் ஆவியும் நித்தியமானவை. ஆதாமின் மூலமாக சரீர மரணம் உண்டாயிற்று. பாவத்தின் சம்பளமாக நித்திய மரணம் மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லோருக்கும் மரணம் வந்தது. மரித்தோர் வரும் காலத்தில் உயிர்த்தெழும்போது சரீரமும் உயிர்த்தெழும். ஒருவன் ரட்சிக்கப்படாமல் மரித்து போனால் அவன் ஆக்கின தீர்ப்புக்கு ஏதுவாக நியாயம் தீர்க்கப்படுவான். எல்லோரும் சரீர பிரகாரமாக உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஆவிக்குரிய ரீதியாக எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவதில்லை. ஒருவர் ஆவிக்குரிய ரீதியாக உயிர்ப்பிக்கப்பட வேண்டுமென்றால் அவர் தன்னுடைய பாவங்களுக்காக மனம் வருந்தி இயேசு கிறிஸ்துவிடம் பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்டவர்களும் ரட்சிக்கப்படாதவர்களும் தங்கள் சரீரத்தில் உயிர்த்தெழுவார்கள். அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான் என்னும் வாக்கியத்தில் உள்ள வரிசை என்னும் வார்த்தை செப்துவஜிந்தில் போர் வீரர்களின் கூட்டத்தை குறிக்கிறது. முதலாவது உயிர்த்தெழுதலில் எடுத்துக் கொள்ளப்படுகிறவர்கள் கிறிஸ்துவும் அநேக பரிசுத்தவான்களும். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பின்பு அவர்கள் உயிர்த்தெழுவார்கள். அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். கிறிஸ்துவில் இருக்கிறவர்கள் மரித்தவர்களாக இருந்தாலும் ஜீவன் உள்ளவர்களாக இருந்தாலும் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். கிறிஸ்துவில் இருக்கிற யாரும் இந்த பூமியில் கைவிடப்பட மாட்டார்கள். தானியேலின் 70வது வாரத்தின் முதலாவது 3.5 வருஷத்தில் ரட்சிக்கப்பட்ட 1,44,000 யூதர்கள். இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு முன்பு 3.5 வருஷத்தில் இது நிறைவேறும். சபை எடுத்துக் கொள்ளப்பட்ட பின்பு உபத்திரவ காலத்தில் ரட்சிக்கப்பட்ட பரிசுத்தவான்கள். தானியேலின் 70வது வார காலம் முழுவதிலும் ரட்சிக்கப்பட்டவர்கள். இரத்த சாட்சியாக முதலாவது மரித்தவர்கள். சபை எடுத்துக் கொள்ளப்படும் போது தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களை மத்திய ஆகாயத்திற்கு அழைத்துச் சென்று ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்தில் பங்கு பெறச் செய்வார். அதன் பின்பு முடிவு உண்டாகும் என்பது 1000 வருஷத்தின் முடிவை குறிக்கும். 1000 வருஷ அரசாட்சியின் போது இயேசு கிறிஸ்து சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையையும் பரிகரிப்பார். அதன் பின்பு இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனிடம் இந்த ராஜ்யத்தை ஒப்புக் கொடுப்பார். 1 கொரிந்தியர் 1:8வது வசனத்தில் கூறப்பட்டிருக்கும் முடிவும் இந்த வசனத்தில் கூறப்பட்டிருக்கும் முடிவும் ஒன்றல்ல. இயேசு கிறிஸ்துவின் வருகையின் போது ஒரு முடிவு உண்டாகிறது. ஆனால் இந்த வசனத்தில் கூறப்பட்டிருக்கும் முடிவு 1000 வருஷ அரசாட்சியின் முடிவை குறிக்கும். முடிவிற்கு முன்பாக நடைபெறும் காரியங்கள். 1000 வருஷ அரசாங்கம் தேவனிடம் ஒப்புக் கொடுக்கப்படும். சகல துரைத்தனங்களும் சகல அதிகாரமும் வல்லமையும் பரிகரிக்கப்படும். மரணம் பரிகரிக்கப்படும். எல்லா சத்துருக்களையும் இயேசு கிறிஸ்து தமது பாதத்திற்கு கீழாக்கி போடுவார். தேவனே சகலத்திலும் சகலமுமாய் இருப்பார். கடைசி சத்துரு மரணம். இயேசு கிறிஸ்து சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையையும் பரிகரிப்பார். அதன் பின்பு தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்புக் கொடுப்பார். அவர் எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் ஆளுகை செய்வார். இயேசு கிறிஸ்து மரித்தோரில் இருந்து உயிர்த்தெழுந்தார். தம்முடைய கரங்களில் சகல அதிகாரத்தையும் வல்லமையையும் பெற்றுக் கொள்வதற்காக தம்முடைய மரணத்தில் இருந்து அவர் உயிரோடு எழும்பினார். இப்பிரபஞ்சத்தின் ராஜ்யம் முடிவுக்கு வரும். அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதன் பின்பு முடிவு உண்டாகும். இயேசு கிறிஸ்து சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையையும் பரிகரிப்பதே மெய்யான முடிவாய் இருக்கும். எல்லா சத்துருக்களையும் இயேசு கிறிஸ்து தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவருடைய ஆளுகை நியமிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் சத்துருக்களில் பிரதான சத்துரு மரணம். அவர் அந்த சத்துருவையும் அழிக்க வேண்டும். பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். மரணம் பரிகரிக்கப்பட வேண்டும் என்றால் கிறிஸ்துவுக்குள் மரித்துப்போன பரிசுத்தவான்கள் எல்லோரும் உயிரோடு எழும்ப வேண்டும். பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழவில்லை என்றால் அவர்களுடைய கல்லறைகளுக்கு அவர்கள் மீது இன்னும் அதிகாரம் இருக்கும். பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுந்து நித்திய காலமாக ஜீவிப்பார்கள். அவர்களுக்கு மரணம் நேரிடாது.
அதுவரையிலும் மரணம் பரிகரிக்கப்படவில்லை. அவர்கள் எல்லோரும் உயிர்த்தெழுந்த பின்பே மரணமானது கடைசி சத்துருவாக பரிகரிக்கப்படுகிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனுஷ அவதாரம் எடுத்து மனுஷனாகவும் இருக்கிறார். அவரே தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தராக இருக்கிறார். அவர் மனுஷராக இருக்கும்போது மனுஷருக்குரிய எல்லா சுபாவமும் அவரிடத்தில் இருக்கிறது. அவருடைய அதிகாரமெல்லாம் பிதாவினால் அவருக்கு கொடுக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து தேவனுக்கும் மனுஷருக்கும் நடுவே மத்தியஸ்தராக ஊழியம் செய்கிற போது அவரிடத்தில் மனுஷத்துவமும் தெய்வத்துவமும் சேர்ந்திருக்கிறது. அவர் தேவனையும் மனுஷரையும் ஒப்புரவாக்குகிறார். இயேசு கிறிஸ்து தம்முடைய மரணத்தில் இருந்து உயிர்த்தெழுந்தார். எல்லா சபைகளுக்கும் கிறிஸ்துவே தலையாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சபையை சகல சத்துருக்களுக்கும் விலக்கி பாதுகாக்கிறார். சபையை ஆளுகை செய்கிற அதிகாரம் கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. முடிவில் இயேசு கிறிஸ்து எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடுவார். அதுவரையிலும் கிறிஸ்துவின் ஆளுகை இருக்கும். இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்திருக்கிறவர்கள் எல்லோரும் ரட்சிக்கப்படும் வரையிலும் கிறிஸ்துவின் ஆளுகை இருக்கும். இயேசு கிறிஸ்து சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் சகல வல்லமையையும் பரிகரித்து பிதாவானவர் தம்மிடத்தில் ஒப்புக் கொடுத்த ராஜ்யத்தை தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ஒப்புக் கொடுப்பார். ராஜ்யத்தை யாரிடத்தில் இருந்து பெற்றுக்கொண்டாரோ அவரிடத்தில் திருப்பி கொடுத்து விடுவார். கிறிஸ்துவானவர் இந்த அதிகாரத்தை இந்த குறிப்பிட்ட காலம் வரையிலும் தம்முடைய பிதாவினிடத்தில் பெற்றிருக்கிறார். கிறிஸ்துவின் சத்துருக்கள் எல்லோரும் அழிக்கப்படும் வரையிலும் மீட்பர் ஆளுகை செய்ய வேண்டும். இந்த முடிவு உண்டான பின்பு கிறிஸ்து தம்மிடத்தில் கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை பிதாவினிடத்தில் திரும்ப கொடுப்பார். தம்முடைய பிள்ளைகளின் எல்லா சத்துருக்களும் அழிக்கப்படும் வரையிலும் கிறிஸ்துவானவர் ஆளுகை செய்ய வேண்டும். மரணமும் அழிக்கப்பட வேண்டும். ஏனெனில் கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்கு மரணமும் சத்துருவாக இருக்கிறது. கடைசி சத்துருவாகிய மரணம் பரிகரிக்கப்படும் வரையிலும் கிறிஸ்து ஆளுகை செய்வார். அதுவரையிலும் பூமியிலும் பரலோகத்திலும் இயேசு கிறிஸ்துவுக்கு அதிகாரமும் ஆளுகையும் இருக்கும். இப்பிரபஞ்சத்தில் ஜீவிக்கிற பரிசுத்தவான்களுக்கு அநேக பாடுகளும் போராட்டங்களும் சோதனைகளும் உண்டு. இவை எல்லாவற்றிற்கு நடுவிலும் கிறிஸ்துவின் உதவியும் ஒத்தாசையும் நமக்கு கிடைக்கிறது. இயேசு கிறிஸ்து சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் சகல வல்லமையையும் பரிகரித்து எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடுவார். அப்போது கர்த்தருடைய பரிசுத்தவான்களை உபத்திரவப்படுத்த சத்துருக்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். எல்லா சத்துருக்களையும் கிறிஸ்துவானவர் தமது பாதத்திற்கு கீழாக்கி போட்டு விடுகிறார். இந்த சம்பவம் நடைபெற்ற பிறகு மனுஷத்துவத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்புக் கொடுப்பார். தேவனே சகலத்திலும் சகலமுமாய் இருப்பார். நம்முடைய ரட்சிப்பும் தேவனுடைய தெய்வீக திட்டத்தினால் நிறைவேறியதாகவே இருக்கும். நம்முடைய ரட்சிப்பில் நம்முடைய மனுஷ சுபாவம் ஈடுபட்டு இருந்தாலும் நம்முடைய ரட்சிப்புக்கு தேவனே சகலத்திலும் சகலமுமாய் இருக்கிறார். மரித்தவர்களுக்காக ஞான ஸ்நானம். மேலும் மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் மரித்தவர்களுக்காக ஞான ஸ்நானம் பெறுகிறவர்கள் என்ன செய்வார்கள்? மரித்தவர்களுக்காக ஏன் ஞான ஸ்நானம் பெறுகிறார்கள்? அப்போஸ்தலர் பவுல் மரித்தோரின் உயிர்த்தெழுதலை பற்றி விவரிக்கும் போது மரித்தோருக்காக ஒரு சிலர் ஞானஸ்நானம் பெறுவதையும் இங்கு குறிப்பிட்டு சொல்லுகிறார். இந்த வாக்கியம் இரத்த சாட்சியாக மரித்தவர்களை குறிப்பிடுவதாக ஒரு சிலர் சொல்லுகிறார்கள். தங்களுடைய விசுவாசத்திற்காக இவர்கள் இரத்த சாட்சியாக மரித்தார்கள். முன்னோர்கள் இவர்களுடைய மரணத்தை இரத்தத்தில் ஞானஸ்நானம் என்று அழைத்தார்கள். வேறு சிலரோ இந்த வாக்கியத்திற்கு வேறு விதமாக வியாக்கியானம் சொல்லுகிறார்கள். அக்காலத்தில் மரித்தவர்களுக்காக உயிரோடு இருக்கிறவர்கள் ஞானஸ்நானம் பெறுகிற வினோத பழக்கம் இருந்தது. ஆதி திருச்சபையில் ஒரு சிலர் ஞானஸ்நானம் பெறாமலேயே மரித்து போனார்கள். அவர்கள் கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டார்கள். அவர்களும் ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்பதற்காக மரித்து போன அவர்களுக்கு பதிலாக அவர்களுடைய உற்றார் உறவினரோ அல்லது அவர்களுடைய சிநேகிதரோ ஞானஸ்நானம் பெற்றார்கள். கொரிந்தியர் மத்தியில் இப்படிப்பட்ட பழக்கம் காணப்பட்டது. ஆகையினால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலை பற்றி சொல்லும்போது பவுல் மரித்தவர்களுக்காக ஞானஸ்நானம் பெறுவதை பற்றியும் விவரிக்கிறார். மரித்தவர்களுக்காக ஞானஸ்நானம் பெறுவது வேத வாக்கியத்தின் பிரகாரம் தவறு. ஒவ்வொரு உபதேசமும் 2 அல்லது 3 சாட்சிகளால் நிரூபிக்கப்பட வேண்டும். இந்த வசனம் மட்டுமே மரித்தவர்களுக்காக ஞானஸ்நானம் எடுப்பதை பற்றி குறிப்பிடுகிறது.
கொரிந்து சபையில் பல தவறுகளும் மார்க்க பேதங்களும் காணப்பட்டன. மரித்தவர்களுக்காக ஞானஸ்நானம் பெறுவது அவைகளில் ஒன்று. தண்ணீர் ஞானஸ்நானம் ஒருவரையும் ரட்சிப்பதில்லை. மனந்திருந்தி பாவ மன்னிப்பை பெறுகிறவர்கள் மட்டுமே ரட்சிக்கப்படுவார்கள். ஆகையினால் மரித்தவருக்காக ஒருவர் ஞானஸ்நானம் எடுப்பதினால் மரித்தவர் ரட்சிக்கப்படுவதற்கு வாய்ப்பில்லை. அவர் மரித்து போய்விட்டபடியினால் அவரால் இனிமேல் மனம் திரும்ப முடியாது. ரட்சிப்பு என்பது ஒரு தனி நபருடைய சொந்த அனுபவம். ஒருவருக்காக இன்னொருவர் ரட்சிப்பை பெற முடியாது. ஒவ்வொருவரும் தனித்தனியாக தன்னுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். மரித்தவர்களுக்காக ஞானஸ்நானம் எடுக்கலாம் என்று வேதத்தில் எங்கும் உபதேசம் பண்ணப்படவில்லை. அதற்கு எடுத்துக்காட்டும் இல்லை. கொரிந்து சபையில் பல கள்ளப்போதகர்கள் நுழைந்திருக்கிறார்கள். மார்க்க பேதங்களை உபதேசம் பண்ணுகிறார்கள். சபைக்குள் குழப்பத்தை உண்டு பண்ணுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை அவர்கள் நம்புவதில்லை. ஆனால் மரித்தவர்களுக்காக ஞானஸ்நானம் எடுக்கலாம் என்று ஒரு தவறான உபதேசத்தை கூறுகிறார்கள். இப்படிப்பட்ட தவறான காரியத்தை சபையில் இருந்து அகற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காகவே பவுல் இந்த வசனத்தில் இதை பற்றி இவ்வாறு எழுதியிருக்கிறார். அனுதினமும் சாகிறேன். நாங்களும் ஏன் எந்நேரமும் நாச மோசத்திற்கு ஏதுவாய் இருக்கிறோம். நான் அனுதினமும் சாகிறேன். அதை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களை குறித்து நான் பாராட்டுகிற மேன்மையை கொண்டு சத்தியமாய் சொல்லுகிறேன். நான் எபேசுவிலே துஷ்ட மிருகங்களுடனே போராடினேன் என்று மனுஷர் வழக்கமாய் சொல்லுகிறேன். அப்படி போராடினதினாலே எனக்கு பிரயோஜனம் என்ன? மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் புசிப்போம், குடிப்போம், நாளைக்கு சாவோம் என்று சொல்லலாமே. விசுவாசிகளில் பலர் சத்தியத்திற்காக அநேக பாடுகளையும் வேதனைகளையும் அனுபவிக்கிறார்கள். இவர்கள் தேவையில்லாமல் கஷ்டப்படுகிறார்கள் என்று உலக பிரகாரமான ஜனங்கள் விசுவாசிகளை பார்த்து குறை சொல்லுகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு நம்முடைய மரணத்திற்கு பின்பும் ஒரு ஜீவன் உண்டு என்னும் நம்பிக்கை உள்ளது. இந்த நம்பிக்கை இல்லை என்றால் நாம் அனுபவிக்கிற பாடுகளும் வேதனைகளும் வீணானவையே. பரலோகத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும் என்பதற்காக ஏராளமான விசுவாசிகள் இந்த பிரபஞ்சத்தின் ஆசா பாசங்களை விட்டு விலகி ஜீவிக்கிறார்கள். பாவமான காரியங்களில் பங்கு பெறாமல் அவற்றை வெறுத்து ஒதுக்குகிறார்கள். உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களையும் சம்பத்துக்களையும் குப்பை என்று எண்ணுகிறார்கள். தங்களுக்கு விரோதமாக பேசப்படும் தூஷண வார்த்தைகளை சகித்துக் கொள்கிறார்கள். தங்களுக்கு விரோதமாக சொல்லப்படும் அநியாயமான காரியங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் பொறுத்துக் கொள்கிறார்கள். இவர்கள் இக்காலத்தின் பாடுகளை பார்க்காமல் வரப்போகிற நித்திய காலத்தின் மகிமையை நோக்கி பார்க்கிறார்கள். மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்றால் இவர்கள் அனுபவிக்கிற பாடுகளினால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆகையினால் பவுல் தன்னை பற்றி சொல்லும்போது நான் அனுதினமும் சாகிறேன் என்று சொல்லுகிறார். பவுலுக்கு தொடர்ந்து மரண ஆபத்து உண்டாயிற்று. அவர் தன்னுடைய கரங்களில் தன்னுடைய ஜீவனை சுமந்து செல்லுகிறார். அவருக்கு பல சத்துருக்கள் இருந்தார்கள். பல வேதனைகளையும் பல சோதனைகளையும் அவர் தாங்கி வந்தார். ஒவ்வொரு வேளையிலும் அவருடைய ஜீவனுக்கு ஆபத்து உண்டாயிற்று. எபேசுவிலே துஷ்ட மிருகங்களுடனே பவுலுக்கு போராட்டம் உண்டாயிற்று. பவுல் செத்துப்போனார் என்று சொல்லத்தக்கதாக ஒரு சமயம் அவரை அடித்து போட்டார்கள். பவுலுக்கு விரோதமாக கலகம் உண்டாயிற்று. எபேசுவிலே துஷ்ட மிருகங்கள் என்பது அந்த பட்டணத்தில் பவுலுக்கு விரோதமாக எழும்பிய சத்துருக்களை குறிக்கிற வார்த்தையாகும். பவுல் துஷ்ட மனுஷரோடு போராடினார். அவர்களோடு போராடினதினால் தனக்கு என்ன பிரயோஜனம் என்று ஒரு கேள்வி கேட்கிறார். மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் பவுலின் பாடுகளினால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்பிரபஞ்சத்தில் பவுல் பல பாடுகளை அனுபவித்தாலும் அவர் மரித்த பின்பு உயிர்த்தெழுவார். உயிர்த்தெழுந்த பின்பு பரலோகத்தில் நித்திய காலமாக ஜீவிப்பார். இதற்காகவே பவுல் இக்காலத்து பாடுகளையும் சகித்துக் கொள்கிறார். மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் அவரும் உலக பிரகாரமான ஜனங்களைப் போல புசிப்போம், குடிப்போம், நாளைக்கு சாவோம் என்று உலக பிரகாரமாக பேசலாம். பவுலும் அவருடைய உடன் ஊழியரும் எந்நேரமும் நாச மோசத்திற்கு ஏதுவாக இருக்கிறார்கள். அனுதினமும் சாகிறார்கள். மரணம் எப்போதுமே அவர்களுக்கு அருகாமையில் இருக்கிறது. பவுலின் ஜீவியம் அவருடைய மரணத்தோடு முடிந்து போகவில்லை. அவர் மரித்து உயிர்த்தெழுந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விசுவாசத்தோடு இவ்வுலகத்தின் பாடுகளையெல்லாம் சகித்துக் கொள்கிறார். மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் பவுல் சகித்துக் கொண்ட பாடுகளினால் அவருக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை.
கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த உலகத்தின் பாடுகளையே நோக்கி பார்த்து கொண்டிருக்காமல் பவுலைப் போல மரித்தோரின் உயிர்த்தெழுதலையும் அதன் பின்பு நாம் பெற்றுக்கொள்ளப் போகிற நித்திய ஜீவனையும் நோக்கி பார்க்க வேண்டும். மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்றால் இப்பிரபஞ்சத்தில் நமக்கு இஷ்டமானபடி ஜீவிக்கலாம். கொரிந்தியர்கள் துஷ்ட மிருகங்களைப் போல ஜீவிக்கிறார்கள், அதைப் போல நாமும் ஜீவிக்கலாம். இந்த உலகத்தில் எதையும் தியாகம் பண்ணாமல் எல்லாவற்றையும் நம்முடைய மனம் போல அனுபவிக்கலாம். இந்த உலகமே பெரிது என்று நினைத்தால் இந்த உலகத்திற்காக வாழலாம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கோ இந்த உலகம் பெரிதல்ல, இனிமேல் வரப்போகிற உலகமே பெரிது. இந்த நம்பிக்கை நம்மிடத்தில் இருப்பதினால் நாம் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பயபக்தியோடும் விசுவாசத்தோடும் ஜீவிக்க வேண்டும். மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு நாம் பெற்றுக்கொள்ளப் போகிற ஆசீர்வாதங்களை நோக்கி பார்த்து இவ்வுலகத்தின் பாடுகளை சகித்துக் கொள்ள வேண்டும். பரலோகத்தை நோக்கி பார்த்தால்தான் இப்பிரபஞ்சத்தின் மீது நாம் வைத்திருக்கிற ஆசை குறையும். வரப்போகிற மேன்மையை நோக்கி பார்த்தால்தான் இப்போதுள்ள உலக பிரகாரமான சந்தோஷங்களையும் வசதிகளையும் தியாகம் பண்ணுவதற்கு மனம் வரும். நான் அனுதினமும் சாகிறேன் என்று பவுல் தன்னை பற்றி சொல்லுகிறார். தன்னுடைய புறம்பான மனுஷன் ஒவ்வொரு நாளும் அழிந்து போவதை பவுல் இங்கு குறிப்பிடுகிறார். ஒவ்வொரு நாளும் பாவத்திற்கு சாவது என்பது அனுதினமும் பாவம் செய்து கொண்டு இருப்பதற்கு சமம். பவுல் இப்படிப்பட்ட உபதேசத்தை இங்கு கூறவில்லை. நாம் எல்லோரும் பாவத்திற்கு ஒரு தரம் மரிக்க வேண்டும். அதன் பின்பு நாம் எப்போதுமே பாவத்திற்கு மரித்தவர்களாக இருக்க வேண்டும். சுவிசேஷத்தின் நிமித்தமாக பவுலுடைய ஜீவனுக்கு எப்போதுமே ஆபத்து இருந்தது. நான் அனுதினமும் சாகிறேன் என்று பவுல் கூறுவது அவருடைய ஜீவனுக்கு ஏற்பட்டிருக்கும் மரண ஆபத்தை குறிக்கலாம். பவுல் எபேசுவிலே மிருக குணமுடைய மனுஷரோடு போராடினார். ரோமருடைய விளையாட்டு அரங்கங்களில் மிருகங்களோடு யுத்தம் பண்ணும் விளையாட்டு அக்காலத்தில் உண்டு. பவுல் இந்த வசனத்தில் இந்த விளையாட்டை பற்றி குறிப்பிடவில்லை. 2 கொரிந்தியர் 11:23 முதல் 28 வரை உள்ள வசனங்களில் தனக்கு நேரிட்ட கஷ்டங்களை பற்றி பவுல் கூறியிருக்கிறார். அதில் தான் துஷ்ட மிருகங்களோடு போராடினதாக கூறவில்லை. மோசம் போகாதிருங்கள். ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்துக்கொண்டு தெளிந்தவர்களாய் இருங்கள். சிலர் தேவனை பற்றி அறிவில்லாதிருக்கிறார்களே, உங்களுக்கு வெட்கம் உண்டாக இதை சொல்லுகிறேன். அப்போஸ்தலர் பவுல் மரித்தோரின் உயிர்த்தெழுதலை பற்றி கொரிந்தியருக்கு சொல்லும்போது தன்னுடைய உபதேசத்தின் முடிவில் அவர்களுக்கு ஒரு எச்சரிப்பின் வார்த்தையையும் சொல்லுகிறார். அவர்களிடத்தில் ஆகாத சம்பாஷணைகள் இருக்கிறது. அவர்களுடைய நல்லொழுக்கம் கெட்டுப்போகி இருக்கிறது. அவர்கள் பரிசுத்தமாய் ஜீவிக்காமல் தங்களுடைய மனம் போன போக்கில் ஜீவிக்கிறார்கள். உலக இன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்பதே அவர்களுடைய பிரதான நோக்கமாக இருக்கிறது. கொரிந்தியரிடம் பாவ சுபாவங்கள் அதிகமாய் காணப்படுவதனால் பவுல் அவர்களை மோசம் போகாதிருங்கள் என்று சொல்லி எச்சரிக்கிறார். கொரிந்தியரில் சிலர் மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்லி தங்கள் மாம்சத்தின் இச்சைகளுக்கு இடம் கொடுத்து பாவத்தில் ஜீவிக்கிறார்கள். புசிப்போம், குடிப்போம், நாளைக்கு சாவோம் என்று ஆகாத சம்பாஷணைகளை பேசுகிறார்கள். இவர்களை குறித்து விசுவாசிகள் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். அவர்களுடைய வாயின் வார்த்தைகள் ஆபத்தானவைகள். இப்படிப்பட்ட ஆகாத சம்பாஷணைகள் கொரிந்தியரின் நல்லொழுக்கங்களை கெடுத்துவிடும். வரப்போகிற மேன்மையை நோக்கி பார்ப்பதற்கு பதிலாக இப்பூமியில் புசித்து குடித்து பூரிப்பாய் இருப்பதையே நோக்கி பார்ப்பார்கள். மரித்தோரின் உயிர்த்தெழுதலை நோக்கி பார்ப்பதற்கு பதிலாக இவர்கள் தங்கள் மரணத்தை மாத்திரமே நோக்கி பார்ப்பார்கள். ஆகாத சம்பாஷணைகளை பேசுகிறவர்கள் விசுவாசிகளில் பலருடைய நல்லொழுக்கங்களை கெடுத்து போட்டிருக்கிறார்கள். பரிசுத்தமாய் ஜீவித்த விசுவாசிகள் இவர்களுடைய பேச்சை கேட்டு பாவத்தில் ஜீவிக்கிறார்கள். கர்த்தருக்காக ஜீவிக்க வேண்டும் என்னும் பக்தி வைராக்கியம் இவர்களை விட்டு நீங்கி போய் புசிப்போம், குடிப்போம் என்று சொல்லுகிறார்கள். மரித்தோரின் உயிர்த்தெழுதலை எதிர்பார்த்து ஜீவித்த இவர்கள் இப்போது அதை நம்பாமல் நாளைக்கு சாவோம் என்று விரக்தியோடு சொல்லுகிறார்கள். நல்லொழுக்கம் உள்ளவர்களோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும். பாவம் ஒரு தொற்று நோயை போன்றது. ஆகாத சம்பாஷணைகளை பேசுகிறவர்களோடு நாம் ஐக்கியம் வைத்திருந்தால் நம்முடைய நல்லொழுக்கம் கெட்டுப்போகும். கொரிந்துவில் உள்ள விசுவாசிகள் தங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தமான ஜீவியத்தையும் எவ்வாறு காத்துக்கொள்வது என்று பவுல் அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார்.
அவர்கள் பாவம் செய்யக்கூடாது, நீதி கேட்க விழித்துக் கொள்ள வேண்டும், தெளிந்தவர்களாய் இருக்க வேண்டும், ஆகாத சம்பாஷணைகளை கேட்டு தங்களுடைய மனதை கெடுத்து போடக்கூடாது. உலக பிரகாரமான ஜனங்களின் ஆசை வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து கிறிஸ்துவை பின்பற்றுவதை விட்டு விலகி போய்விடக்கூடாது. பாவிகளின் ஆகாத சம்பாஷணை நம்முடைய விசுவாசத்தை கெடுத்து போடக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய இருதயத்தில் மரித்தோரின் உயிர்த்தெழுதலையும் நித்திய ஜீவனையும் பற்றிய சிந்தனை நிரம்பி இருக்க வேண்டும். வருங்காலத்தை குறித்து நமக்கு நம்பிக்கை இல்லை என்றால் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் பாழாய் போகும். மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு. இதை விசுவாசிக்கிற நாம் இந்த உபதேசத்திற்கு ஏற்ற பிரகாரம் ஜீவிக்க வேண்டும். கொரிந்து சபையில் உள்ள ஜனங்களில் சிலர் தேவனை பற்றிய அறிவு இல்லாதிருக்கிறார்கள். விசுவாசிகள் தாங்கள் ஆராதிக்கிற தேவனை பற்றி அறியாதிருக்கக்கூடாது. கர்த்தரை பின்பற்றுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு கர்த்தரை பற்றி அறியாதவர்களாக இருக்கக்கூடாது. தேவனை பற்றி அறிவில்லாதவர்கள் மரித்தோரின் உயிர்த்தெழுதலையும் நித்திய ஜீவனையும் நம்ப மாட்டார்கள். இவர்களுடைய அவிசுவாசம் இவர்களை அழித்து போடும். தேவனை பற்றி அறிந்திருக்கிறவர்கள் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களையும் சிலாக்கியங்களையும் அறிந்திருப்பார்கள். வரப்போகிற ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து இப்போது சந்தோஷமாய் ஜீவிப்பார்கள். பரலோகமே இவர்களுடைய நம்பிக்கையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். வரப்போகிற ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து தற்போது தாங்கள் அனுபவிக்கிற வேதனைகளையும் சோதனைகளையும் பாடுகளையும் சகித்துக் கொள்வார்கள். தங்களுடைய பிரயாசம் வீணாய் போகாது என்றும் தாங்கள் இலக்கு இல்லாமல் ஓடவில்லை என்றும் அறிந்திருப்பார்கள். கர்த்தரை நோக்கி பார்த்து தங்களுடைய விசுவாச ஓட்டத்தில் முன்னேறி செல்வார்கள். இவ்வுலகத்தில் உள்ள ஜனங்கள் எல்லோரும் ஒன்றுபோல் இருப்பதில்லை. ஒரு சிலர் ஐஸ்வர்யவான்களாகவும் ஒரு சிலர் தரித்திரராகவும் இருக்கிறார்கள். துன்மார்க்கர் ஐஸ்வர்யவான்களாகவும் நல்லவர்கள் தரித்திரராகவும் கூட இப்பிரபஞ்சத்தில் அநேகர் இருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் இதையெல்லாம் பார்த்து சோர்ந்து போய்விடக்கூடாது. இப்பிரபஞ்சத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கலாம். பரலோகத்தில் இவையெல்லாம் சரி செய்யப்படும். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு பரலோகத்தில் ஒரு நன்மையும் குறைவாயிராது.